சரி, டைனாசர் வந்து எதுல இருந்து தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது crocodile இருந்து தான் டைனாசர் வந்து எவால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வாழ்ந்த ரெப்டைல் வந்து சின்னதா இருந்துச்சு. அந்த ரெப்டைல் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாய் crocodile வந்து நிக்குது. crocodile கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி crocodile தான் டைனாசரா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ஓல்டு டைனாசர் ஃபாசில், அது வந்து 2 ஃபாசில் இருக்கு. ஒரு ஃபாசில் பாத்தீங்கன்னா டன்சானியால கண்டுபிடிச்சிருக்காங்க. டன்சானியாங்கிறது ஆப்பிரிக்கால இருக்கிற இடம். அங்க கண்டுபிடிச்ச ஃபாசில் வந்து 240 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு ஃபாசில், அதாவது 24 கோடி வருஷம் பழைய ஃபாசில். அது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து அர்ஜென்டினால ஒரு ஃபாசில் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஃபாசில் வந்து 231 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு ஃபாசில், அதாவது 23.1 கோடி வருஷம் பழமையான ஃபாசில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஃபாசிலை வச்சுதான் டைனாசர் வந்து 24 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஓல்டு வந்து ஃபாசில். ஓகேவா? சரி, இப்ப டைனாசர்ல எத்தனை ஸ்பீஷியஸ் இருக்கு? நமக்கு எல்லாத்துக்குமே டீரெக்ஸ் தெரியும், அதுக்கப்புறம் ராப்டர் தெரியும், பிளஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெகலோசாரஸ், அதுக்கப்புறம் டைட்டனோசாரஸ், இந்த மாதிரி ஒரு 4 சொல்லிட்டேன்னா இன்னும் இந்த மாதிரி எத்தனை ஸ்பீஷியஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2021 வரைக்கும் 1545, அதாவது 1545 டைனாசர் ஸ்பீஷியஸ் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் 50 நியூ ஸ்பீஷியஸ் டைனாசர் ஃபாசில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. உலகத்துல வந்து நிறைய இடங்கள்ல தோண்டி பார்க்கும்போது கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, டைனாசர் வந்து எந்த வகையான பிளட் சேர்ந்தது, அதாவது வார்ம் பிளட் அனிமலா இல்ல கோல்டு பிளட் அனிமலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கு. ஆனா இந்த டைனாசரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சில பேர் வந்து டைனாசர் வந்து ரெப்டைலா இருக்கிறதுனால அது கோல்டு பிளட் அனிமல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சில பேர் வந்து டைனாசர்ல இருந்து அடுத்த அனிமலா வந்து அது எவால்வ் ஆயிட்டனால அது வார்ம் பிளட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன அனிமலா எவால்வ் ஆச்சு நான் அப்புறம் சொல்றேன்.